ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். கதை கேட்கலாமா? மாடி வீடு பகுதி 2. வீதியிலே போகிறவர்கள் 3 நண்பர்கள். ஒருவர் வியாபாரி, ஆனால் வளமில்லாத வியாபாரம். மற்றொருவர் ஆஃபீஸர், வரி வசூல் செய்பவர். மூன்றாமவர் தரகு தொழிலில் இருப்பவர். தக்க காலம் வரவில்லை என்று தவித்தபடி அவர்கள் மூவரும் மாடி வீட்டை கண்டுவிட்டு தங்கள் அபிப்பிராயத்தை கூறுகிறார்கள். யாரும் கேட்கவில்லை, தாங்களாவே கூறுகிறார்கள். எவனோ புண்ணியவான், பகவான் அருள் கொடுத்தார், அழகான மாடி வீடு கட்டிவிட்டான். பாரப்பா, நம்ம ஆஃபீஸர், நமக்கு வீடு குடக்கூலிக்கு கிடைக்காம திண்டாட வேண்டி இருக்குது. இங்கே பார், பிளாக் மார்க்கெட் செய்கிற வேலையை புதுசாக மாடி வீடு. மாடி வீடும் கட்டுவான், மாளிகை கூடத்தான் கட்டுவான். நானும் தான் கட்டுவேன், நீயும் கூடத்தான் கட்ட முடியும். நமக்கு அகப்பட வேணுமே. அவனுக்கு அகப்பட்ட மாதிரியே ஏமாளி எவனாவது ஒரு அடிமுட்டாள் இவனிடம் கொடுத்து விற்க சொல்லியிருக்கிறான். அதில் தட்டிக்கிட்டான், சரியாக கட்டிக்கிட்டான் மாடி வீடு. வாழ்ந்து கெட்ட கோபால நாயுடுவும் வந்திருந்தார் கிரகப்பிரவேசத்துக்கு. மரியாதை தெரிந்தவர், மரியாதையுடன் நடப்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயும் விருப்பமுடையவர். எனவே மற்றவர்களைப் போல ஒப்புக்கு ஒரு முறை மேலும் கீழும் பார்த்துவிட்டு உபச்சாரமாக வீடு ரொம்ப ஜோர் என்று கூறிவிட்டு வந்துவிடவில்லை. வீடு பூராவையும் ஒழுங்காக பார்த்துவிட்டு வந்தார். வந்தவர் தன் சிநேகரிடம் சோகம் கலந்த குரலில், ஆனால் பொறாமையற்றும் பேசுகிறார். தேடி தேடி ஆளை கொண்டு வந்து கடைக்கடையாக அலைந்து செம்மரமாக வாங்கி பக்கத்திலே உட்கார்ந்து செதுக்க சொல்லி வாசக்கால் செய்தேன். தசாவதாரம் இருக்குது அதிலே. அவனும் பாவம், சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரில் எவனும் செய்யாத மாதிரியாக இருக்க வேணும்னு சாமர்த்தியமாகத்தான் செய்து கொடுத்தான். அந்த புது வாசக்காலை பார்த்து புகழாதவங்க கிடையாது. அவ்வளவு அருமையாக இருக்கும். நான் கொடுத்து வைக்காத பாவி, நமக்கு எப்படி அதெல்லாம் தக்கும்? வீட்டு மேலே கடன் வாங்கினப்போ நினைச்சிருப்பேனா, கடன்காரனிடம் வீடு போய் சேர்ந்து விடும்னு. ஊரில் உலகத்திலே கடன் வாங்காமலா இருக்கிறாங்க? நான் அதிர்ஷ்டம் பிடித்த பாவி. கடன்காரனிடம் கொடுக்க வேண்டியதாச்சு வீட்டை. அவன் அந்த வீட்டை பிரித்து சாமான்களை எல்லாம் தனித்தனியாக விற்று 1க்கு 2 சம்பாதிச்சான். யார்கிட்ட கொடுத்தானோ தெரியவில்லை. அந்த செம்மர சித்திர வாசக்காலை அது எத்தனை கை மாறி வந்ததோ. இன்று காலையில் பார்க்கிறேன், நம்ம மகாதேவ முதலி புது மாடி வீடு கட்டினாரே, அதிலே இருக்குது அந்த வாசக்காலு. தெருப்பக்கம் வேறு எதையோ வைத்திருக்கிறாரு. நம்ம வாசக்காலை தோட்டத்துக்கு பக்கம் வச்சிருக்கிறாரு. காலையில் போயிருந்தேன் தாம்பலம் வாங்கிக்கிட்டு வருவதற்கு. நிஜமாக சொல்கிறேன், எங்கே மகாதேவ முதலியார் பார்த்து விடுவாரோன்னு கூட நினச்சிக்கிட்டேன். நம்ம வாசக்காலை பார்த்ததும் எனக்கு என்னமோ கண் கலங்கி போச்சு. எவ்வளவு ஆசையோடு கஷ்டப்பட்டு அருமையாக செய்து அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட வாசக்காலு கடைசியில் மகாதேவ முதலி வீட்டு புழக்கடைக்கு வாசக்காலு அமைந்தது. பார்த்தாயான்னு நினச்சி மனசு ரொம்ப வேதனையாக போச்சு. என்ன செய்கிறது, நாம் அவளுக்கு தான் கொடுத்து வச்சது. நம்ம வீட்டு தெரு வாசக்காலு மகாதேவ முதலி வீட்டுக்கு புறக்கடை வாசக்காலாச்சு. குழந்தையும் பெரியண்ணனும் கூட்டு தோழர்கள். ஜெயிலில் சந்தித்ததிலிருந்து இருவருக்கும் சிநேகம் ஏற்பட்டுவிட்டது. வெளியே வந்த பிறகு இருவரும் சேர்ந்தே தொழிலை நடத்தி வந்தனர். என்ன தொழில் என்கிறீர்களா? அவர்கள் மாடி வீட்டை கண்டுவிட்டு பேசுவதிலிருந்தே தெரிந்துவிடும் பாருங்கள் அவர்கள் பேசுவதை. கொழுந்தே, வீடு புதுசு. ஆமாம், எவனோ புதுசாக பணம் சேர்த்தவன் கட்டியிருக்கான் மாடி வீடு. என்ன சொல்கிற? ராத்திரி நம்ம கிரகப்பிரவேசம் செய்யவாமா? புத்தி இல்லைன்னே உனக்கு? சுத்தமாக இல்லை. அவன் தான் கையில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற காசையெல்லாம் போட்டு வீடு கட்டிவிட்டானே. பூசின சுண்ணாம்பு கூட உரையலை சரியா. இப்போ தானே இவன் வீட்டில் பணம் காசு இருக்கும். போனே போ, உள்ளே குப்பையும் கூலமும் மூலையில் கிடக்கும். சுண்ணாம்பு சட்டியும் பொடி செங்கலும் கொட்டி கிடக்கும். ஆமாண்டா குழந்தை, வீடு இவ்வளவு ஜோராக கட்டியிருக்கான் மாடி வீடு. இப்படிப்பட்டவனெல்லாம் வரட்டு பயலாக இருப்பான். போப்பா, இருக்கும் ஏதாச்சும் என்னேன். இப்படி நாம் கிண்டி குதிரை பந்தயம் போல் இருக்கிற காரியத்துக்கு பாதி ராத்திரியில் பாடுபடணும். சும்மா வானேன். மாடி வீடுன்னு மயங்காதே. ரொம்ப பேர் மாடி வீட்டுக்காரனுங்க, எனக்கு தெரியும். சும்மா ஜம்பம், வெளி வேஷம். குழந்தை, என் பேச்சை கேளுடா. இன்னைக்கு காலையில இருந்து ஒரே அமக்கலமாக இருந்திருக்கும். ராத்திரிக்கு அதுங்க அடித்து போட்ட மாதிரியாக தூங்கிக்கிட்டு இருக்கும். சுலபமாக இருக்கும் நம்ம வேலைக்கு. சரி அண்ணே, போய் பார்ப்போம் வா. அன்றிரவு அவர்களுக்கு முகூர்த்த நேரம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அமைந்திருந்தது. குழந்தை சொன்னபடி புது மாடி வீட்டில் பெட்டி பேழை அதிகம் இல்லை. இருந்த 1-2லும் கதவுக்கு வேண்டிய தாழ்பால், பல தினுசான ஆணிகள், கைப்பிடிகள், வளையங்கள், வர்ண டப்பாக்கள் இவைத்தான் இருந்தன.
மகாதேவ முதலியார் வேறொரு வீட்டில் குடியிருந்து கொண்டு மாடி வீடு கட்டட வேலையை கவனித்து வந்தார். ஆகவே அந்த வீட்டிலே இருந்தது அவருடைய ரொக்கம். இங்கே இலையால் மேலே நகைகள், இவர் கைவிரலிலே மோதிரம், சமையல் ஆள்மடியிலே வெற்றிலை பாக்குப்பை, வீடு கூட்டுபவள் முந்தானையில் ஒரு சிறு முடிப்பு. இவ்வளவுதான் குழந்தை. பெரிய அண்ணனை கேலியாக பார்த்தாள். திடீரென்று வீடு கூட்டுபவள் தும்மினாள். 2-3 முறை தும்மிக்கொண்டே, சனியன், புது வீட்டு சுண்ணாம்பு நெடி நமக்கு ஆகலை என்று சொன்னாள். சமையலால் வீழ்த்து கொண்டு, என் தூக்கம் பிடிக்கலையோ என்று கேட்டாள். குழந்தையும் பெரியண்ணனும் ஒரு அறைக்குள் பதுங்கி கொண்டனர். சமையலாலும் அவளும் பேசலாயினர். புதுசாக மாடி வீடு கட்டிக்கிட்டாரு அவர். அவனை இனி கையாலே பிடிக்கவே முடியாது. யாரை? அவன்தான் ஆந்தைக்கண்ணி, முதலியாருக்கு இளையா. மூத்தா ஒருத்தி இருந்தாலோ? ஆமாம், நீ வெளியூர், உனக்கு தெரியாத விஷயம். மூத்தா ரொம்ப நல்லவ, லட்சுமி கலையாக இருக்கும். அவள் உலாத்தினா இந்த வீட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். தங்கமான மனசு அவளுக்கு. இருக்கிற போது இவ்வளவு அந்தஸ்து கிடையாது. இந்த மூஞ்சி வந்த பிறகு மாடி கட்டிவிட்டார். இதெல்லாம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. வேடிக்கையாக இருக்கும். இவருக்கு பணம் வந்த விதம் தெரிந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கே. சொல்லு கதையே. பணம் பல பேருக்கு கிடைச்ச விதம் வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் இதை போல வேடிக்கையை நீ வேற எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. பல பேருக்கு காளி அருளால் கிடைச்சது, ஏழுமலையான் தயவால் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு ஒரு குரங்கால கிடைச்சது சொத்து. அனுமார் அருளா? கோயிலில் இருக்கிற அனுமார் இல்லை. குதிக்குதே வீட்டு மேலே குரங்கு, அதுவே தான். ஒரு நாள் சாயந்தரம் பொழுது சாயுது, முன்னிருட்டு. ஒரு குரங்கு ஓட்டு மேலே ஏறிக்கிட்டு அதம் செய்யுது. அப்பெல்லாம் ஓட்டு வீடு தான். அந்த ஒய்யார கொண்டைக்காரி இருக்காளே இளையா, அவள் வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். குரங்கு கூத்தாட இவருக்கு கோபம் கொதிக்குது. என்னமோ கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தார். குப்பி அந்த சனியனை துரத்துன்னு சொன்னார் என்னை கூப்பிட்டு. அது நான் விரட்டேனா போகுதா, உருங்குது. கணக்கு புத்தகத்தை வீசி எறிந்து விட்டு அவரே வாசலுக்கு வந்தார். குரங்கை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு தடவை தான் குரல் கொடுத்தாரு. உடனே அடேன்னு ஒரு தடவை ஆச்சரியமாக கூவினார். குப்பி தேங்காய் முடி இருக்கான்னு கேட்டார். இருந்தது எடுத்து வந்து கொடுத்தேன். குப்பி போய் தெருக்கதையை தாள் போடுனார். இதென்னடா வேடிக்கையாக இருக்கேன்னு நான் போனேன் கதவை தாள் போட. இவர் வாசலிலே நின்று கொண்டு தேங்காய் முடியை காட்டி குரங்கை கூப்பிட்டாரு. என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டாரு. தேங்காய் முடியிலே கொஞ்சம் எடுத்து ஓட்டு மேலே வைத்தார். மெல்ல கிட்ட வந்து எடுத்தது. தேங்காய் முடியை காட்டினார். வாங்கிக்கிட்டது. அப்போ தான் பார்த்தேன், பெரிய தங்கச்செயின் பதக்கம் வச்சது ஓட்டு மேலே கிடக்குது. குரங்கு? ஆமாம், குரங்கு கையில் தான் இருந்திருக்குது செயின். குரங்கை துரத்த போனவர் இதை பார்த்து விட்டு தான் தேங்காய் முடியை கொடுத்து ரொம்ப சாமர்த்தியம் செய்து செயினை ஓட்டு மேலே போடுகிற மாதிரியாக செய்துட்டாரு. அந்த முண்டத்துக்கு தெரியுமா சவரன் விற்கிற விலை? அந்த செயின் விலைக்கு தென்னந்தோப்பு வாங்கலாம். பாதி தேங்காய் முடிக்கே குரங்கு செயினை விற்றுட்டு ஓடி போச்சு. மெல்ல ஓட்டு மேலே ஏறி செயினை எடுத்துக்கிட்டு வந்தார். வந்ததும் வெங்கடான்னு இளையாலை கூப்பிட்டு சந்தோஷமாக காட்டினார். அவளும் கையிலே வாங்கி பார்த்தா, கழுத்தில் போட்டு பார்த்தா, ஆனந்தப்படுறாங்க. ஆனந்தம் கொஞ்சம் அடங்கின பிறகுதான் நான் ஒருத்தி இருக்கிற கவனமே வந்தது 2 பேருக்கும். குப்பி வெளியே எங்கேயும் சொல்லி போடாதே, உனக்கு புது புடவை எடுத்து தரேன் என்றார். சரிதான்னு சொன்னேன். அந்த செயினாலே 1000 ரூபாய்க்கு மேல் கிடைச்சுதாம். என்னிடம் கணக்கா சொல்வாங்க. ஒரு சேலை எடுத்து கொடுத்தாரு. 3 மாதம் அது சாயம் போச்சு. செயினிலே இருந்ததே பதக்கம். அதில் இருந்த வைரக்கல்லைத்தான் வெங்கடா மூக்குத்தி கட்டி போட்டுக்கிட்டா. குரங்கு கொடுத்த பணத்தாலே தான் வியாபாரத்தை பெருசாக்கினார். லாபம் வந்தது. புதுசாக மாடி வீடு கட்டிக்கிட்டு மகிழ்றாரு. எனக்குத்தானே ரகசியம் தெரியும்னு என்னை இங்கேயே வேலைக்கு வைத்து கொண்டார். நானும் யாரிடமும் சொன்னது கிடையாது. இன்றைக்கி அவள் நடந்து கொண்ட ராங்கி இருக்கே, அது பார்த்ததிலே இருந்து எனக்கு ஒரே எரிச்சல். அந்த கோபத்தில் சொல்லிவிட்டேன். என்ன ஆச்சரியமாக இருக்குது, எப்படியெல்லாம் பணம் சேருது பார். இந்த ஆளுக்கு குரங்கு செயினை கொடுத்து என்னை ஒரு தடவை ஒரு குரங்கு கடித்து ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து போட்டு கொண்டேன். ஆமாம், செயின் யார் இது? குரங்கு என்ன அதன் சம்சாரத்தின் கழுத்தில் இருந்தால் எடுத்து கொண்டு வரும்? எவளோ ஏமாந்தவ எங்கே கழற்றி வைத்தாலோ தெரியலை, தூக்கிக்கிட்டு வந்துட்டுது. அட பாதக, தன்னையும் அறியாமல் கூவிவிட்டான் பெரியண்ணன். குழந்தை உடனே அவன் வாயை மூடிவிட்டான். ஆனால் குப்பி காதிலே சத்தம் விழுந்து விட்டது. யாரு என்று கூவிக்கொண்டே எழுந்தாள். சமையலாலும் எழுந்து விட்டாள். குழந்தை தலை என்று அடித்து கொண்டான். பெரியண்ணன் விழிக்கிறான். என்ன செய்வார்கள்? திருடன் என்று குப்பி கூச்சலை கிளப்பி விட்டாள். மகாதேவ முதலியார் கை விளக்கோடு ஓடி வந்தார். குப்பி என்று கூப்பிட்டபடி தெருக்கதவை வெங்கடா திறந்து விட்டார்.
மாடி வீட்டிலே திருடன் பூந்து விட்டான் என்று பலர் கூவினார்கள். சிலர் தைரியமாக உள்ளே நுழைந்தார்கள். மூடியிருக்கிற அறைக்கதவை திறந்தார் மகாதேவர் விளக்கு ஒளியிலே. 2 திருடரும் தெரிந்தனர். ஐயையோ என்று கூவினர். குழந்தை பதறினான். பெரியண்ணன் துணிச்சலாக ஒரு காரியம் செய்தான். பாய்ந்து சென்று மகாதேவ முதலியாரை அறைக்குள்ளே இழுத்து கொண்டு கதவை உட்பக்கம் தாளிட்டு கொண்டான். அறைக்கு உள்ளேயும் அலறல், வெளியேயும் கூச்சல், வீதியிலும் சத்தம். மகாதேவர் பெரியண்ணன் பிடியிலே சிக்கி தவித்தார். பெரியண்ணனுடைய துணிச்சலை குழந்தை பல தடவை இதற்கு முன்பு பார்த்திருந்த போதிலும் அன்றிரவு போல என்றுமே கண்டதில்லை. ஆகவே அவன் திகைத்து போனான். மாடி வீடு நிலைக்க வேணும்னா, உன் மானம் தப்ப வேணும்னா மரியாதையாக ஒரு காரியம் செய்ய வேணும் என்று பெரியண்ணன் கட்டளையிடத் தொடங்கினான். பதிலை எதிர்பார்க்காமல் பேசினான் பெரியண்ணன். மாடி வீடு கட்டிவிட்டே இல்லை, மாடி வீடு குரங்கு கொடுத்த செயினில் தானே உனக்கு மாடி வீடாக மாறிற்று. பதக்கம் இருக்குதா? பொண்டாட்டிக்கு மூக்குத்தி செய்து போட்டு விட்டே இல்லை. மகாதேவர் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தவர். நடந்தது அவ்வளவும் ஒப்புவிக்கும் கண்ணனை பேயோ பிசாசோ என்று எண்ணிவிட்டார். கும்பிட்டு கூத்தாடலானார். என்னை இப்போ பிடித்து கொடுத்தா நான் பூரா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன் கோர்ட்டிலே. பெரியண்ணன் மிரட்டினான். என்ன செய்ய சொல்கிற? மகாதேவ முதலி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உள்ளே வெளியே இருந்தவர்கள் சும்மா இருக்க முடியுமா? கதவை பிளந்தே விட்டார்கள் உலக்கை கொண்டு. பாய்ந்து ஓட பார்த்த பெரியண்ணனும் குழந்தையும் பிடிப்பட்டனர், உதைப்பட்டனர், போலீஸுக்கு இழுத்து செல்லப்பட்டனர். புதுசாக மாடி வீடாக பார்த்து புகுந்தீங்களடா திருட்டு பசங்களே என்று திட்டிக்கொண்டே லாக்கப்பில் தள்ளினார் சப் இன்ஸ்பெக்டர். பாழா போன மாடி வீட்டை பார்த்து மயங்கிட்டியேனே என்றான் குழந்தை. சும்மா கிடடா, குரங்கு கொண்டு வந்து இவன் வீட்டு ஓட்டு மேலே போட்ட செயின் எது தெரியுமா? குலத்தண்டை இருந்து செயினை திருடி விட்டேன்னு சொல்லி என்னை தண்டிச்சாங்களே, அந்த செயின் நான் திருடினேன்னு அபாண்டமாக சொன்னானுங்க. குரங்கு தூக்கிக்கிட்டு போய் இவன் வீட்டு ஓட்டு மேலே போட்டு இருக்கு. இவன் ஒய்யாரமாக மாடி வீடு கட்டிக்கிட்டான். நானும் ஜெயிலில் மண் தின்னேன் என்றான். கோர்ட்டில் கூட தான் சொன்னேன் குரங்கு கதையை. கோர்ட்டார் கொல் என்று சிரித்தார்கள். யார் நம்புவார்கள்? 2 வருஷம் தண்டனை, இதுதான் தீர்ப்பு. நான் மாடி வீடு கட்டினதும் போதும், அனுபவித்த கஷ்டமும் போதும் என்று மகாதேவர் மனம் நொந்து கூறினார். கூறாமல் இருக்க முடியுமா? ஊராரும் புது மாடி வீடு அழகான வீடு என்று சொன்னதை எல்லாம் விட்டுவிட்டனர். திருடன் புகுந்த வீடு என்று சொல்லலாயினர். ரொம்ப நாளாயிற்று அந்த கெட்ட பெயர் மறைய. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.